இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா தர்பார் கூட்டணும். எத்தனை மணிக்கு? இரவு 10 மணிக்கு. सबसे पहले कान से बात करो। कान, आज तुम्हारा सारा दिन का चैट कैसा रहा? तुम्हारा बहुत बहुत धन्यवाद। सवेरे 7 बजे तुमने मुरली सुनी थी, तुम्हारे द्वारा मैंने मुरली सुनी थी, मुझे बहुत अच्छा लगता, धन्यवाद। लेकिन 12-1 बजे को एक माता जी आई थी, किसी की व्यर्थ बातें सुना रही थी और तुमने बड़ा नजदीक जाकर सुना था। और क्या हुआ? और क्या हुआ? मैंने उस सीसी कैमरे में बुद्धि में देखा है। इसलिए हे कान, तुमको तुमने मना किया था तभी तुमने सुना, इसीलिए तुम्हारे लिए सजा। सजा मतलब कोई कैंची लेकर के कान को काट के नहीं फेंको। कौन सी सजा दो? दोबारा उसको मुरली सुनाओ। क्योंकि जिस कान में ज्ञान भरपूर नहीं है वही व्यर्थ सुनेगा। जिसका कान ज्ञान से भरपूर है वो कभी नहीं कहेगा नहीं हमको ऐसे नहीं सुनाओ, बोलेगा। அதாவது இரவு 10 மணிக்கு முதல்ல எந்த கர்மேந்திரியத்திடம் பேசணும்? காதிடம் பேசணும் இல்லையா? முதல்ல வாழ்த்து சொல்லுங்க. காலையில 7 மணிக்கு முரளி கேட்டேன். ஃபுல் டே அந்த தேங்க்ஸ் மூலமா நான் முரளியை கேட்டேன். அடிக்கடி சொல்வார் இல்ல பாபா, ஆத்மா காது மூலமா கேக்குது, தேங்க்ஸ் சொல்லுங்க. ஆனா 11 மணிக்கு 12 மணிக்கு யாரோ ஒரு மாத்தா வந்தது, அவங்க ஏதோ சொன்னாங்க, நீ கிட்ட போய் வந்து கேட்டேன். அந்த புறம் பேசுறது, குறை சொல்றது எல்லாம் கேட்டேன். இப்ப நான் உனக்கு தண்டனை கொடுக்குறேன். என்ன தண்டனை? காதை கட்டா பண்ணுவீங்க. என்ன தண்டனை கொடுப்பீங்க? இன்னொரு முறை முரளிய வந்து கேளு, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காதுக்கு இன்னொரு முறை முரளிய வந்து சொல்லணுமா. அப்ப காது வந்து கேட்கும். எப்போ அந்த ஞானம் நிரம்பி இருக்குமோ அப்ப தவறு வந்து செய்யாது. आगे चलो मुख के पास। मुख तुम्हारा चैट कैसा रहा? समझो कान ने दरवाजा खोला तो कम से कम तुमने अपनी ड्यूटी ठीक करनी चाहिए थी, तुमने अपना बंद रखना है। तुमने भी कहा वो बहन जी ऐसी करते, वो भाई ऐसे करते, मेरे साथ भी ऐसा किया, दुश्मन और अंदर आया, इसीलिए तुम्हारे लिए सजा। कल के दिन तुम्हारा कारोबार बंद, मौन। अगर मैंने किसी का परिचिंतन किया दूसरे दिन सजा दो। कौन सी? मौन रखो एक दिन। அதுக்கப்புறம் வந்து பேசணும். சரி, காதுதான் கேட்டுச்சுன்னா, ஏ வாய், நீ வந்து சும்மா இருந்திருக்கலாம் இல்ல, நீ ஏன் பேசுன? அப்ப உனக்கும் தான் தண்டனை. உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? நாளைக்கு மௌனம், உனக்கு அதான் தண்டனை. நீ ஏன் பேசுன? தப்பு இல்லையா அப்படின்னு அதுக்கு காதுக்கு உன் சார்ட் எப்படி இருந்தது அப்படின்னு வாய்க்கும் நீங்க வந்து சொல்லணும். राजाओं की निशानी होती है। राजा जिस शहर में रहता है सब उसका कहना मानते हैं। अगर राजा का कोई कहना नहीं मानता राजा उसको फांसी देता है। तो जिस शरीर में हम रहते हैं, अगर यही मुझे धोखा दे रहे हैं, इसलिए स्ट्रिक्ट बनो, अच्छी तरह एक्टिव बनो। அதனால எந்த ஊர்ல ராஜா இருக்கிறாரோ அந்த ராஜாவுடைய அடையாளம் என்ன? பிரஜைகள் அந்த ராஜாவுடைய சொல்படி நடப்பாங்க, கேட்பாங்க. ஒருவேளை அந்த ராஜா சொல்படி அந்த பிரஜைகளை கேட்கலன்னா என்ன பண்ணுவார்? ராஜா தண்டனை கொடுப்பாரு, தூக்கு தண்டனை கூட கொடுப்பாரு. அது போல இந்த கர்மேந்திரியங்கள் நீங்க வந்து கேட்கல, நீங்க இங்க இஷ்டத்துக்கு வந்தா என்ன ஆகும்? தண்டனை கிடைக்கிறது ஒரு சார்ட் நல்லா வச்சுக்கோன்னு சொல்லணும். सामने से कोई व्यक्ति आ रहा है, मन क्या बोलता सोचता है, ये तो बेकार आदमी है, इन्होंने हमको बहुत बार धोखा दे दिया, ये ऐसा है वैसा है। आत्मा चुपचाप सुन रहे हैं, संकल्प उसके याद आ रहे हैं, तुरंत मन से बात करो। हे मन, जिसको भगवान कहता है मीठे बच्चे, और तुम उसके लिए बेकार बोल रहे, खबरदार मेरे आत्मा भाई के लिए तुमने ऐसे थोड़ा सोचा तो तुरंत उसको संकल्प में स्टॉप कर दो। அதுக்கு அடுத்தது மனம் வந்து யாரோ ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. இந்தாளா என்ன ஞானத்துக்கு வந்து வேஸ்ட், என்ன செய்தாரு, இப்படி செய்யறாரு, அப்படி செய்யறாரு அப்படின்னு வந்து அவரை வந்த பார்வையில பார்ப்போம். உடனே மனதனுடைய காதை பிடிக்கணும். என்ன இது நீ இப்படி சொல்ற? அவர் யார் தெரியுமா? என்னுடைய ஆத்ம சகோதரன், பரமாத்மாவுடைய குழந்தை. நீ என்ன அவரை பத்தி இப்படி எல்லாம் நினைக்கிற? நீ அப்படிலாம் நினைக்க கூடாது அப்படின்னு மனதோடு பேசணும். और राजा की 3 निशानी होती है, पूरा करके मैं 8 बजे तक पूरा 3 निशानी सुना करके मैं पूरा करता हूँ। क्योंकि मैं सोचता हूँ आप यहाँ तिरुवन्नमलई वाले सब राजा बन जाए। तो राजा बनने के लिए ये करना, इससे आपके भक्तों को साक्षात्कार होगा, आपका पद बहुत ऊंचा होगा। क्योंकि तीर्थ स्थान पर रहने वाले कोई साधारण आत्मा ही नहीं हो। சகோதரர் சொல்லிட்டு இருக்க, நீங்களா தீர்த்த ஸ்தானத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இது சாதாரண விஷயம் இல்ல. உங்க மூலமா நிறைய வந்து தேவை ஆக வேண்டியிருக்கு, நிறைய பேருக்கு பாபாவை வெளிப்படுத்த வேண்டியது இருக்கு. நீங்க தான் ராஜா ஆகிறோம் அப்படின்னு சொன்னீங்க, கண்டிப்பா ராஜா ஆகுங்க. அதுக்கு வேண்டிய 3 அடையாளங்களை சொல்லிட்டு நான் முடிப்பேன் அப்படின்றார். दूसरी निशानी, राजा दानी होता है, राजा के घर से कोई खाली नहीं जाता। இன்னொரு அடையாளம் என்னன்னா, ராஜா எப்பவுமே
தானம் செய்யக்கூடியவர், தானியாக இருப்பார். ராஜா வீட்டுக்கு வந்து ராஜாவிடமிருந்து பெறாம யாரும் வெறும் கையில போக மாட்டாங்க. तो आप लोग इतना दान करते हैं? அப்ப நீங்க இவ்வளவு தானம் செய்றீங்களா? सामने से कोई माता घंटी बजा करके कहते हैं, देवी आओ मुझे दर्शन दो, देवी आओ, रोज चिल्लाते हैं, लेकिन देवी बाजू में बैठे कहीं एक शब्द भी नहीं ज्ञान का सुना है, कंजूस है। ஒரு அம்மா அதாவது பூஜை பண்ணிட்டே இருக்காங்க, மணி அடிச்சுட்டே தேவி எனக்கு உன் காட்சி கொடுன்னு கேட்டுட்டே இருக்கு. ஆனா நீங்க வந்து எதுவுமே கொடுக்கல, ஞானமே சொல்லல, என்ன ஆகும்? कई कहते सुनते ही नहीं है, हमको सुनाने नहीं आता। इतना तो संकल्प करो, बाबा इस आत्मा का भी आप कल्याण कर लेना, इसको भी आप तीसरा नेत्र दे देना, बस इतना शब्द संकल्प छोड़ो, ये भी दान है। அதனால என்ன பண்றது, நாங்க ஞானம் சொல்ல தயார், அவங்க எங்க கேக்குறாங்க, ஞானம் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. சரி கேட்கல, என்ன மனதால நினைங்களே, பாபா இந்த ஆத்மா கூட ஞானம் கேட்கட்டும், இந்த ஆத்மாவுக்கு நன்மை நடக்கட்டும் அப்படின்னு நினைங்களே, அது கூட தானம் தான். मनसा से दान दो, वाचा से दान दो, जो दान करता है वो है राजा। அதனால மனதின் மூலமா தானம் செய்யுங்க, வார்த்தைகளால தானம் செய்யுங்க, தானம் செய்பவர் தான் ராஜா. और दान करने से कम नहीं होगा और बढ़ता जाएगा। தானம் செய்யறதுனால குறையாது, இன்னும் அதிகரிக்கும். जैसे बताया अभी रिट्रीट सेंटर बन रहे हैं, अगर आप जितना इसमें लगाते हैं उतना हमें वहां जो आएंगे तपस्या करेंगे उसकी दुआएं मिलेगी। இப்போ ரிட்ரீட் சென்டர் வந்து கட்டிட்டு இருக்கீங்க, நிறைய பணத்தினுடைய உதவி தேவைப்படுது. யார் எவ்வளவு தானம் செய்றீங்களோ அது ஆன பின்னாடி யாரெல்லாம் அங்க உட்கார்ந்து தவம் பண்றாங்களோ அதனுடைய பங்கெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். जब ज्ञान सरोवर बन रहा था, हम उस समय दिल्ली में रहते थे, तो एक दिन गुलजार दादी कहते, देखो हम लोग ज्ञान सरोवर के लिए सभी इंडिया से भाई बहनें दान करेंगे, लेकिन हम समर्पित वाले क्या करेंगे बताओ? पूछते रहे दादी। तो मैंने पता नहीं कि संकल्प आया, मैंने कहा दादी जब तक ज्ञान सरोवर नहीं बनेगा तब तक हम एक टाइम का भोजन नहीं करेंगे। दादी कहते इसमें सब सहमत है? सभी 40 भाई बहने थे, सबने कहा दादी हाँ ठीक है। हमने 3-4 साल तक जब तक ज्ञान सरोवर नहीं बना एक टाइम का भोजन बंद किया और जो भी पैसा बचता था ज्ञान सरोवर में भेज दिया था। இப்போ வந்து நாங்க டெல்லியில இருந்த குல்சார் தாதி கூட அப்ப ஞான் சரோவர் உருவாயிட்டு இருந்தது. அப்ப வந்து குல்சார் தாதி அடிக்கடி சொல்லுவாங்க, ஞான் சரோவர் கட்டிட்டு இருக்காங்க, நிறைய பணம் தேவைப்படுது, வெளியில இருக்கிறவங்க சம்பாதிக்கிறவங்க எல்லாம் அதுக்கு கொடுக்குறாங்க, நம்ம எல்லாம் சரண்டரா இருக்கிறோம், நாம என்னத்தை கொடுக்குறோம், நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு. எல்லாரும் நாங்க ஒரு 40 பேர் இருந்தோம். எனக்கு எண்ணம் வந்தது, சகோதரருக்கு எண்ணம் வந்ததா, அதுக்கு அவர் சொல்றாரு, எனக்கு எண்ணம் வந்தது தாதி ஞான் சரோவர் கட்டி முடிக்கிற வரைக்கும் நம்ம ஒருவேளை சாப்பாடை கட் பண்ணிடுறோம் அப்படின்னு வந்து நான் சொன்னேன். அதுல 40 பேர் இருந்தாங்க. 40 பேரும் வந்து சரி அப்படின்னாங்க. அப்போ வந்து நாங்க 3 வருஷம் வந்து ஒரு வேளை சாப்பாடை வந்து கட் பண்ணிட்டோம். அது எவ்வளவு மிச்சமாச்சோ அதை ஞான் சரோவர் கட்டிடத்துக்கு கொடுத்தோம். तो आप भी संकल्प लेंगे, हमारा रिट्रीट सेंटर हमारा घर बन रहा है, जब तक नहीं बनेगा हम एक टाइम का भोजन कम करेंगे और इस साल दिवाली में पैसा खर्चे नहीं करेंगे, पोंगल में खर्चा कम करेंगे, लेकिन वो बचा कर कपड़े नहीं सिलाई नहीं करेंगे, जो फटे उनको सिलाई करके यूज करेंगे, लेकिन हमारा घर बन रहा है उसके लिए यूज करेंगे। அதனால நீங்க எல்லாரும் அந்த சங்கல்பம் செய்யுங்க, மிச்சப்படுத்துங்க. தீபாவளிக்கு பொங்கலுக்கு இந்த வருஷம் நாங்க நிறைய செலவு பண்ண மாட்டோம், துணி எடுக்க மாட்டோம், இருக்கிற துணி கிழிஞ்சிருந்தா கூட தைச்சு நாங்க போட்டுக்கிறோம், ஆனா நாங்க அந்த செலவு பண்ண மாட்டோம்னு சொல்லி மிச்சம் படுத்தி அதுல ஈடுபடுத்துங்க அப்படின்ற. ना प्यार चाहिए हमारा मकान के लिए, इसलिए அவ்வளோ அன்பு இருக்கணும். क्योंकि अभी जो आपको इतनी पालना, कहीं को क्या लगता है गलत फैमिली हुए, गलत फहमी है, कहीं को लगता है ब्रह्मा कुमारी में आएंगे हमें सब भविष्य में मिलने वाला है, राजा बनेंगे, ये हमारी गलत फहमी है। अगर यहाँ करेंगे नहीं तो मिलेगा भी कुछ नहीं। சில பேர் எல்லாம் தவறா புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம போயிட்டா போதும் பிரம்மகுமாரிஸ் நமக்கு எல்லாம் கிடைச்சிடும், எதிர்காலத்துல எல்லாம் கிடைச்சிடும், இங்க செய்யலைன்னா அங்கே கிடைக்காது. एक बहुत ही शादी से पहले बहुत दान पुण्य करते, लेकिन जब शादी होती दान पुण्य नहीं करती। उसकी शादी सेठ जी के घर में हुई थी, वो थे सेठ जी, थे कंजूस। तो एक दिन उसके घर में कोई एक सन्यासी आया, उनका बहुत बड़ा मकान था, सेठ जी थे, तो सास ससुर सब लोग महल के बाहर बैठे थे। एक सन्यासी आया, मुझे भिक्षा चाहिए।
तो बहू क्या कहते हैं, मैं खुद बासी खाती हूँ और भूखी सोती हूँ, तुमको कहां से दूं। तो सास को तो बड़ा गुस्सा आया। दोबारा उस सन्यासी कहता है मुझे थोड़ी भिक्षा चाहिए। कहते सुना नहीं तुमने, मैं बासी खाती हूँ भूखी सोती हूँ, तुमको कहां से दूं। सन्यासी चला गया। सास उठी, बहू को 2 थप्पड़ लगा दी। तुमको कब मैंने बासी खिलाया, कब तुम भूखा सोती, इतना खाती, इतने बड़े घर में। वो धीरे से बोलते मैं रोज बासी खाती और भूखी सोती। அதாவது ஒரு கதை சொல்ற பாருங்க, என்னென்ன செய்யணும்ன்றது. ஒரு ஏழை வீட்டு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து ஒரு பெரிய எஸ்டேட் வீட்டுக்கு பொண்ணு கொடுத்துட்டாங்க. அது பெரிய வீடு, நிறைய செல்வந்தர். ஆனா அவர் வந்து கொஞ்சம் கருமி, அவ்வளவா வந்து கொடுக்கறது இல்ல அந்த வீட்டு. அப்போ வந்து அங்க ஒரு சன்னியாசி வராரு, பிச்சை பிச்சை போடுங்கன்னு கேக்குறாரு. அவங்க வந்து பிச்சை போடல, அந்த மருமகள் வந்து போடல. அதுக்கு அந்த மருமக சொல்றது, நானே பழைய சோத்தை தின்னுட்டு இருக்கிறேன், உனக்கு எது நான் கொடுக்க முடியும், நானே பழைய விஷயத்துல இருக்கிறேன், நானே உனக்கு ஒண்ணு கொடுக்க முடியாது அப்படின்னு. அப்புறம் அவர் 2 தடவை கேட்பாரு, அவர் போயிடுவாரு. அதாவது பழைய சோறை தின்னுட்டு பட்னியா இருக்கிற 2 விஷயங்கள். ஒண்ணு, நேற்றைய சோறு சாப்பிட்டு அதுக்கப்புறம் பட்னியா இருக்கிற உனக்கு நான் எங்கிருந்து கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து அவங்க போயிட்டாரு, அந்த சன்னியாசி போயிட்டாரு, பிச்சை எடுக்க வந்தாரு இல்லையா, அவர் போயிட்டாரு. அப்புறமா அவங்க மாமியார் வந்து போட்டாங்க பாரு ஒரு இடத்துல, என்ன நீ பழைய சோறு சாப்பிட்டுட்டு இருக்கிற, பட்னி இருக்கிற, எங்க நான் உங்களுக்கு பட்னி போட்டோம் அப்படின்னு ஒரு அரைவாங்க. तो कहा कि कब तुम बासी खाती। कहते आज मेरी शादी सेठ जी घर में हुई है, ये तो मैंने पिछले जन्म में कुछ ऐसा पुण्य किया है जिसके कारण मेरी शादी यहाँ हुई, तो अभी जो मैं खा रही हूँ ये सब पिछले जन्मों के कर्मों का फल है, इसीलिए मैंने कहा बासी खाती हूँ। अच्छा ठीक है, भूखी कब सोती हूँ। कहते आज मुझे आप अगले जन्म के लिए कुछ दान पुण्य करने नहीं दे रहे, इसीलिए मैंने कहा भूखी सोती हूँ। तब उसके सास के मन में आया बात तो सही है। कहते ठीक है, घोड़े के तो चने पीसे उसको दिया करो, उसको लगता है अक्ल तो आ गई, तो चने देते, उसको लगता है चने दूंगी तो मैं अगले जन्म में चने बोरी की बोरी चने मिलेंगे। तब उसकी सास कहती जो आज हम इतना ज्ञान मिल रहा है, पालना मिल रहा है, कौन सा फल है, पिछले 63 जन्मों का भक्ति की थी, उपवास किया था, उसका खा रहे हैं, लेकिन बासी खा रहे हैं। अगर मैंने बीके बन करके कुछ किया नहीं, भविष्य के लिए भूखा सो रहे। அதெல்லாம் எவ்வளவு அழகா சொல்லிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் ஏன் நான் வந்து பழைய சோறு சாப்பிடுறேன் அப்படின்னா என்ன, இந்த சோத்தை பற்றி சாப்பாட்டை பற்றி நான் சொல்லல. நான் ஏற்கனவே எந்தெந்த ஜென்மத்துல புண்ணியம் செய்தனோ அதுக்கேத்த மாதிரி இன்றைக்கு இந்த பெரிய வீட்டுல எனக்கு நான் வாழ்க்கைப்பட்டிருக்கேன், எனக்கு இந்த பெரிய வீட்டுல வந்து கட்டி கொடுத்துருக்காது. இது போன ஜென்மம், பழைய ஜென்மங்களுடைய புண்ணியம். அதான் பழைய சோறு, அந்த பழைய சோறு சாப்பிட்டுட்டு இருக்கிற அப்படின்றதுக்கான அர்த்தம். அடுத்தது, சரி இது பரவாயில்ல, பட்னியா இருக்கிற நான் என்ன உனக்கு கொடுக்குறதுன்னு சொன்னேன், நாங்க என்ன உங்களை பட்னி போடுறது, இப்போ என்ன நீங்க தானம் செய்ய விட மாட்டேங்கிறீங்க, அப்ப நான் அடுத்த பிறவிக்கு என்னத்தை சேர்த்து வைக்கிறது, அதனாலதான் நான் பட்னியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சரி வேணும்னா கொஞ்சம் வந்து வறுகடல குடு, கொண்டக்கடலை குடு, கொஞ்சம் அந்த உப்புக்கல்ல வருது இல்ல, அந்த உப்புக்கல்ல குடு, உப்புக்கல்ல கொடுத்துட்டா சரியா போயிடுமா, ஆக எனக்கு வெறும் உப்புக்கல்ல மட்டும்தான் கிடைக்கும், எல்லாமே எனக்கு வேண்டாமா அப்படின்னு கேக்குறாங்க. तो इसलिए संस्कार चाहिए। तीसरी राज्य की निशानी है, राजा शिकार करता है, और राजा शिकार किसके करता है, शेर की। कई कहानियां पहले आते थे, एक राजा था, शिकार करने के लिए गया था और उसने शेर को मार करके पूरा शहर में घुमाया। तो इसी तरह आप लोगों ने हाथ खड़ा किया था, हम राजा बनने वाले हैं, तो आप लोगों ने कितना शिकार की। நீங்க ராஜா ஆக போறேன்னு சொல்லி கை தூக்குனீங்களே, ராஜா யார் ஆகுவாங்க, வேட்டையாடுவாங்க இல்லையா அந்த காலத்துல எல்லாம். என்ன வேட்டையாடுவாரு, சிங்கம் இல்ல, எத்தனை சிங்கங்களை வேட்டையாடணும்னு அதெல்லாம் முகத்தை எல்லாம் கொண்டு வந்து வீட்டுல வச்சிருப்பாங்க, புலி சிங்கம். அதை பார்த்துதான் இவங்க எப்படிப்பட்ட ராஜா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படி இருக்கும் போது நீங்க கூட வேட்டையாடணும். என்ன வேட்டையாடணும், शेर मतलब कोई वो जंगल वाला शेर की बात नहीं, अज्ञानी आत्मा को ज्ञानी बनाना। और यहाँ तो अपने आप होते शेर आ रहे, कितनी सारी भाई बहने आते हैं ना, तो इसको हमें शिकार करने का शौक चाहिए। ऐसा नहीं कि 2-4 दिन के बाद मरने वाली बुढ़िया को ज्ञान सुनाया, वो सुवाबिली हो गया। एक को ज्ञान में चलाओ, 10 लोग ज्ञान में आए, वो है शेर की शिकार करना। அப்போ வந்து அந்த சிங்கத்தை வேட்டையாடுறது, நான் காட்டுக்கா போனோம், காட்டுல இருக்கக்கூடிய சிங்கங்களை பத்தி நான் சொல்லல. உங்களுக்கு எத்தனை சிங்கங்கள், எத்தனை ஜென்ம, எத்தனை பக்தர்கள் இங்க போறாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாம் நீங்க ஒருத்தர ஞானம் கொடுத்து மாத்தினீங்கன்னா அவங்களால 10 பேர் வருவாங்க. அதுதான்
சிங்கத்தை வேட்டையாடுவது அப்படின்னு சொல்றது. வயசான கிழவி உயிர் போகுது, அவங்களுக்கு போய் ஞானம் சொன்னீங்கன்னா எலிக்கு ஞானம் சொன்ன மாதிரி. அதனால நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஞானம் சொல்லுங்க, அவங்களால சேவை நடக்கணும். महीने में एक को बीके जरूर बनाओ, तब आपकी प्रजा बनेगी। जिसने प्रजा ही नहीं बने वो राजा किसके ऊपर करे, राज्य किसके ऊपर करेगा। மாசத்துல ஒரு பிகேய உருவாக்கணும் புதுசா. கிளாஸுக்கு கூட்டிட்டு வரணும், பிகே ஆக்கணும். நீங்க பிரஜைகளே உருவாக்கலைன்னா என்னத்த ராஜா பண்ண ஆகுவீங்க? कई कहते भाई जी सुनते ही नहीं हमारा ज्ञान, नहीं सुनते मतलब आपके पास वो ज्ञान धारणा में नहीं है, उसको धार नहीं है, तो इसीलिए धारणा में ला करके सुनाओ तो सुनेंगे। நிறைய பேர் சொல்லுவாங்க, சொல்றதா ஞானம் கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்கறது இல்ல, நீங்க சொல்றது அவங்க கேட்கலன்னா உங்களுக்கு தாரணை இல்லைன்னு அர்த்தம். முதல்ல நீங்க தாரணை பண்ணுங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க. ஏன் கேட்க மாட்டாங்க பாருங்க அப்படின்ட்டு. लेकिन याद रखना शेर की शिकार बड़ी सावधानी से की जाती है। कई बार पेपर में न्यूज आती है कोई शिकार करने के लिए गया था और शेर ने उसको फाड़ कर रख दिया। ஆனா சிங்கத்தை வேட்டையாடணும்னா ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லையா? ஒரு முறை பேப்பர்ல வந்தது, வேட்டையாட போனாங்க, அந்த சிங்கம் இவரை வேட்டையாடிடுச்சு வந்தது. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது, கவனமா செய்யணும். इसीलिए कई हथियार लेके जाते हैं, ढाल तलवार भाले कई। हाँ, इसी तरह आपको भी शिकार में जाना है, ड्रामा की ढाल ज्ञान की तलवार। अगर कोई नहीं सुनता तो क्या करो, ये मेरे कुल का नहीं कुल का नहीं कुल का नहीं करके बचा करके आओ। அதனால எப்படி வேட்டையாட போறாங்கன்னா அவங்க தற்பாதுகாப்புக்காக கேடயம் அது இது ஆயுதங்கள் கொண்டு போறாங்கல்ல, அது போல நீங்களும் வந்து டிராமாவுடைய கேடயத்தை கொண்டு போங்க, ஞானம் சொல்லுங்க. அவங்க கேட்கலன்னா இவங்க நம்முடைய குலத்தை சார்ந்தவங்க இல்லைன்னு வந்துருங்க, அவ்வளவுதான். कई तो क्या करेंगे, सुनाएंगे अरे आजकल हम ब्रह्मा कुमारी जाते हैं ना, आप भी चलो ना, बड़ा अच्छा ज्ञान है, भगवान इस धरती पर आए ज्ञान सुना रहे, स्वर्ग आने वाला है। कहते अच्छा आप भी फंस गए क्या, वहां बाहर का खाना नहीं खाते, सफेद ड्रेस पहनते, फैशन नहीं करते, ये कोई लाइफ है क्या, खाओ पियो मौज करो, ये क्या है। कल से खुद ही आना बंद कर दिया, गया था शिकार करने के लिए, शेर ने फाड़ कर रख दिया। पहले अनुभवी बनो, पक्के बनो, फिर शिकार करो। அதனால என்ன, எப்படி நீங்க வேட்டையாட போறீங்க, ஆனா நீங்க வேட்டையாட பருவீங்க அப்படின்னா எப்படின்னா, நீங்க யாருக்கும் ஞானம் சொல்ல போறீங்க, இப்படி பகவான் வந்துட்டாரு ஞானம் கொடுக்குறாரு அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டே இருக்கீங்க. எல்லாம் கேட்கறது கேட்டுட்டு ஓஹோ நீயும் போய் மாட்டிக்கிட்டியா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ஞானம் கேட்டவங்க அங்க போனா இதை சாப்பிட மாட்டாங்க, அதை சாப்பிட மாட்டாங்க, அங்க போனா வந்து ஃபேஷன் பண்ண மாட்டாங்க, நீயும் போய் மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி இப்படி இப்படியா வாழணும்? வாழ்க்கைன்னா எல்லாத்தையும் சாப்பிடணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும், நல்லா இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன இப்படி எல்லாம் விட்டுட்டு இருக்கீங்கன்னு அவங்க சொன்ன உடனே அடுத்த நாள்ல இருந்து இவர் வர்றதே விட்டுடுவார். अगर कोई नहीं सुनता तो उसको जाली में तो फंसाओ। ये सेंटर क्या है, शेरों को पकड़ने के लिए जाली बना कर रखे है, दूसरी जाली की तैयारी चल रही है। तो कम से मीठा मीठा बोलकर लेके आओ, बहनों के हवाले कर दो, मारने का काम बहनें कर ही देगी, लेकिन आधी दुआ आपको भी मिलेगी क्योंकि आपने उसको लेके आया। அதனால சென்டர்னா என்ன, அந்த சிங்கங்கள்ல வந்து மாட்ட வைக்கிறதுக்கான வலை. அதனால நீங்க கூட்டிட்டு வந்தா தானே மாட்டுவாங்க. கூட்டிட்டு வந்தீங்கன்னா சகோதரிகள் கிட்ட பேச வச்சீங்கன்னா அவங்க வந்து மாட்டுவாங்க, பின்ன பாபா குழந்தைகளா மாறுவாங்க. ஆனா உங்களுக்கும் அதனுடைய இது இருக்கு, சரி இருக்கு, கூட்டிட்டு வந்தது நீங்க தானே, பங்கு இருக்கு. அதனால கூட்டிட்டு வாங்க. இது ஒரு வலை, இன்னொரு வலை உருவாயிட்டே இருக்கு அப்படின்றது. और मुझे तो शिकार करने का बड़ा शौक है। देखो भारत में कोने कोने में जाता हूं, कितनी बड़ी किचन की कारोबार सब कुछ चलता है, लेकिन राजा बनना है तो प्रजा भी तो चाहिए। इसीलिए मेरे एक टूर में 50-60 तो शेर मर ही जाते हैं। जेलों में स्कूलों में जाते हैं, कहीं चलते फिरते क्या क्या होता है। इसीलिए शिकार करना वो है राजा। நான் மதுபன்ல இருக்கிறேன், அங்க எவ்வளவு பெரிய கிச்சன் இருக்கு, அதெல்லாம் பாத்துக்கணும் வைக்கணும். ஆனாலும் எனக்கு எண்ணம், நம்ம சேவை செய்யல, ஞானம் கொடுக்கலன்னு எப்படி ராஜா ஆக முடியும்? நான் எல்லா இடங்களுக்கும் போயிடுறேன், ஜெயிலுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன், ஞானம் கொடுக்குறேன், எத்தனை பேரை நான் வந்து வேட்டையாடுவேன். அதனால அப்படி வேட்டையாடினாதான் ராஜா ஆக முடியும். और लास्ट की एक राजा की निशानी, पहली बताई राजा जी शहर में रहता है, सब कहना मानते हैं। दूसरी बताई दान करता है। तीसरी बताई शिकार करता है। और चौथी राजा की निशानी, फलों का राजा किसको बोलते हैं? आम को। वैसे तो बोलना चाहिए नारियल को फला का राजा, क्योंकि भगवान के ऊपर चढ़ाते हैं, तोड़ते हैं, प्रसन्न करते हैं, उद्घाटन में तोड़ते हैं। लेकिन नारियल राजा नहीं बना, राजा कौन बना? आम। तो आपको भी राजा बनना है तो आपको आम के संस्कार बनाने की जरूरत है। அதனால
ராஜா ஆகணும்னா முதல்ல 3ன்னு சொன்னேன் இல்லையா? 3 என்ன? உங்க சொல் எல்லாரும் கேட்கணும். உங்க எந்த ராஜ்யத்துல நீங்க இருக்கீங்களோ எல்லாருமே உங்க விஷயங்கள் உங்க சொல்படி நடக்கணும். ராஜாவுடைய சொல்படி நடக்கணும். 2வது தானம். 3வது வேட்டையாடணும். இப்ப 4வது என்னன்னா, இப்ப பழங்கள்ல வந்து ராஜா யாரு? தேங்காய் தான் ராஜாவா இருக்கணும். ஆனா தேங்காய் ராஜா கிடையாது. மாம்பழம் தான் ராஜா. அந்த மாம்பழத்தினுடைய சம்ஸ்காரம் நமக்குள்ள வரணும். तो फलों का राजा आम को ही क्यों बोला, नारियल को क्यों नहीं बोला? ஏன் வந்து தேங்காயை வந்து பழங்களின் ராஜான்னு சொல்லல? மாம்பழத்தை தான் சொல்றாங்க. नारियल बहुत कठिन है ना ऊपर से, इसलिए। आम के साथ प्यार ज्यादा है, नारियल के साथ इतना प्यार नहीं है। क्या निशान है? आम का सीजन जब आता है मुंह में लेके चूसते रहेंगे, निकालते रहेंगे, डालते रहेंगे, ये उसे प्यार कर रहे हैं। और नारियल, सूखा नारियल लेके चूसो, 32 दांत है वो भी टूटेंगे, मिलेगा कुछ भी नहीं। அதாவது மாம்பழத்தின் மீது எல்லாருக்கும் அன்பு இருக்கு. மாம்பழம் சீசன் வந்துச்சுனால என்ன பண்ணுவாங்க? சூப்பிட்டே இருப்பாங்க. அந்த நல்லா பழுத்து இருக்குன்னு அதை வச்சுக்கிட்டு சூப்பிட்டே சாப்பிடுவாங்க, சூப்புவாங்க. அந்த ஜூஸ்னா அது மீது அன்பு இருக்கு. தேங்காவை சூப்புங்க, பல்லெல்லாம் உடைஞ்சிடும். इसलिए आपको भी राजा बनना है, आपको सब प्यार करें। सामने से कोई आप आ रहे हैं, आपको देख करके कोई रास्ता काटता है, चेहरा देखना पसंद नहीं करता, राजा नहीं बनेंगे। क्यों नहीं देखना चाहता? मेरा कोई इंद्रियों पर संयम नहीं है, मेरे बोल ठीक नहीं, इसीलिए मुझे कोई देखना पसंद नहीं करता। तो राजा कैसे बनेंगे? राजा बनने के लिए प्यारे बनो, और प्यारे बनने का आधार है इंद्रियों पर शासन। அதனால ராஜா ஆகணும்னா நான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா எல்லாரும் என்னை பார்க்கணும், என்னை நேசிக்கணும். அப்போதான் நான் ராஜா. நம்ம வந்துட்டே இருக்கிறோம், இவங்களை ஏன் பார்க்கணும்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க அப்படின்னா அப்போ நம்ம ராஜா எப்படி ஆக முடியும்? அதனால நாமளே நம்முடைய இந்திரியங்களுக்கு ராஜா ஆகல, கட்டுப்பாட்டுல வைக்கலன்னா மத்தவங்க நம்மள நேசிக்க மாட்டாங்க. ஆகையால எல்லாரும் நம்மள நேசிக்கணும். அது போன்ற ஒரு நடத்தை நமக்கு இருக்கணும். அப்பதான் ராஜா ஆக முடியும். और फलों का राजा आम इसीलिए है क्योंकि आम को फल लगता है तो झुकता है, नारियल ऊपर जाता है, इसीलिए वो राजा नहीं बना। தேங்காய், தென்னை மரம் நானும் வளர்ற நெட்டையா மேல போகுது. ஆனா மாமரம் என்ன பண்ணுது? பழங்கள் காய்க்குதுன்னா உடனே வந்து குனியுது. பணிவு இருக்கு. பணிவு இருந்தாதான் ராஜா ஆக முடியும். जिसके अंदर विशेषता गुण आने के बाद जो निर्माण होकर के चलता है वो है राजा। अभिमान आया वो राजा नहीं बनता। யார் பணிவாக இருப்பாங்களோ அவங்கதான் ராஜா. அபிமானம் வந்ததுன்னா அவங்க ராஜா கிடையாது. आम इसीलिए फलों का राजा है क्योंकि कोई व्यक्ति धूप में थक जाता है, परेशान हो जाता है, तो आम के नीचे जाकर सोएगा, उसकी ठंडक से, छाया से उसकी थकान मिट जाते हैं, इसीलिए वो राजा है। अगर कोई गलती से नारियल के नीचे जाकर सोएगा तो छाया तो छोड़ो, नारियल टूट करके सिर भी तोड़ देगा, छाया भी नहीं मिलेगी, इसीलिए वो राजा नहीं बना। அதனால ஏன் பழங்கள்ல மாம்பழம் வந்து ராஜா அப்படின்னா, நீங்க நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, டயர்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அங்க மாமரங்கள் இருக்கு, மாமரம் இருக்கு. அது நல்லா என்ன இருக்குது? அந்த நிழல் கொடுக்குது இல்லையா? அப்படியே அது கீழே போய் உட்கார்ந்து சுகமா தூக்கம் வரும், ஓய்வு கிடைக்கும். அதை விட்டுட்டு நீங்க தென்னை மரத்தை கீழே போய் உட்கார்ந்தீங்கன்னா நிழல் எங்க இருந்து கிடைக்குது? ஒரே ஒரு தென்னை மரம் இருந்ததுல நிழலும் கிடைக்காது. அதை விடுங்க. தப்பி தவறி அந்த தேங்காய் உங்க மீது விழுந்தா என்ன ஆகும்? इसीलिए आम बनो, ना रियल। ना रियल मतलब आपके अंदर जो रियल नहीं उसको छोड़ो, तोड़ो। इसीलिए भक्ति मार्ग में नारियल को लाकर रखते नहीं, उसको क्या करते हैं? शिव जी के सामने रखेंगे ना, उसको तोड़ेंगे, पानी डालेंगे, कहेंगे भगवान प्रसन्न हो गया। அதனால பக்தியில என்ன செய்யறாங்க? தேங்காயை உடைக்கிறாங்க. ஹிந்தில தேங்காவுக்கு பேரு நாரியல் அப்படின்னா, அந்த ஹிந்தில நாரியல் அப்படின்னா தேங்காய். அப்ப ரியல், அதாவது இங்கிலீஷ்ல வந்து எது உண்மை இல்லையோ அதை நீங்க உடைச்சிடணும், சிவனுக்கு அர்ப்பணிச்சிடணும். அதனால சிவனுக்கு முன்னாடி தேங்காய் வைக்க மாட்டாங்க, உடைப்பாங்க. அப்போ பொய்யான விஷயங்களை நீங்க உடைச்சிட்டீங்க அப்படின்னா உண்மையானவர்களாக இருப்பீங்க. आत्मा का प्रतीक है, नारियल का फल है। ஆத்மாவனுடைய இதுதான் அந்த உதாரணம் தான், அடையாளம் தான் தேங்காயை காட்டிருக்காங்க. आत्मा का कलर केसरी है, नारियल का भी कलर भी केसरी है। ஆத்மா என்ன கலரோ அந்த கேசரி கலர் சிவன், அது தேங்காவும் அது போல இருக்கு. आत्मा के 3 शक्ति है, मन, बुद्धि, संस्कार। नारियल को 3 होल होते हैं। எப்படி வந்து ஆத்மாவுக்கு மனம், புத்தி, சுவாவம் 3 இது இருக்குதோ அதே போல
தேங்காவுக்கு 3 கண்கள் இருக்கு. नारियल भी कोई खराब चीज नहीं है। नारियल के अंदर पानी होता है, खोबरा होता है। अगर कोई भी पेशेंट है, कोई भी बीमारी है, उसको पानी पिलाओ, कई बीमारी ठीक हो जाती है। कोरोना काल में एक नारियल की कीमत 500-400 हुई थी। அதுக்காக தேங்காய் என்ன குறை சொல்லல, இளநீரை குறை சொல்லல. இளநீர், அது தேங்காய்க்குள்ள இளநீருக்குள்ள எவ்வளவு தண்ணி இருக்கு, அது எவ்வளவு நல்லது. அதை குடிச்சா நோயெல்லாம் நல்லா ஆயிடும். கொரோனா காலத்துல 400 ரூபாய் 500 ரூபாய் வித்துச்சு ஒரு இளநீர். तो इसी तरह आत्मा के अंदर भी शांत स्वरूप, आनंद स्वरूप, शक्ति स्वरूप बहुत सारे गुण हैं, लेकिन उस गुणों को बाहर निकालना है। ऊपर के विकारों के कवच को तोड़ना है। जब तक नारियल तोड़ेंगे नहीं, बाबा प्रसन्न नहीं होगा। அதனால நாம கூட என்ன பண்ணணும், தேங்காயை உடைக்கணும். அப்படின்னா எது உண்மை இல்லையோ அதை உடைக்கணும். அது உடைக்காத வரைக்கும் நம்ம ராஜா ஆக முடியாது. உள்ள இருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள், சுவையான விஷயங்கள் அனுபவிக்க முடியாது. नारियल जब उद्घाटन करते समय डालते हैं, यहाँ लास्ट, नारियल को जब डालते हैं, अगर 4-5 बार टूटा ही नहीं तो कहेंगे उद्घाटन ठीक नहीं है, मुहूर्त ठीक नहीं है। जब डालने के बाद तुरंत टूट गया, कहते मुहूर्त शुभ है। அதாவது வடநாட்டுல ஏதாவது இனாகரேஷன் பண்றாங்கன்னா தேங்காயை உடைப்பாங்க. அது உடைச்ச உடனே உடைஞ்சிடணும். அது போட்ட உடனே அது 2-3 முறை போட்டாலும் உடையலன்னா அது அபசக்கணும், நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால முழுமையா நம்ம अगर ज्ञान में चलते समय लंबा समय तक अंदर ओरिजिनल संस्कार नहीं निकाले, पद कम होगा। इसीलिए इस 2024 में अपना नारियल तोड़ो, ओरिजिनल संस्कारों को बाहर निकालना। इसीलिए रोज इंद्रियों पर शासन करना जरूरी है, और इसी से परिवर्तन होगा। सो परिवर्तन से विश्व परिवर्तन होगा। ये है पुरुषार्थ। ஆகையால நீங்க என்ன பண்ணணும், இந்த தேங்காய் மேல இருக்கக்கூடிய கடினமான ஓடி இருக்கு இல்லையா, அதை உடைக்கணும். அப்பதான் உள்ள இருக்கக்கூடிய சுவையான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது அர்ப்பணிச்சிடுங்க, அப்ப ராஜா ஆக முடியும். तो आप सभी जरूर जो बातें बताई, कैसे हमें दरबार लगाना है, कैसे इंद्रियों, ये सूक्ष्म पुरुषार्थ करेंगे। आप यहाँ तीर्थ स्थान में रहते हुए भी साक्षात्कार मूर्त बन सकेंगे, स्वयं अनुभव कर सकेंगे, और भविष्य का भी पद ऊंचा होगा। तो यही मम्मा ने, बाबा ने पुरुषार्थ किया, यही हमें करना है। इसे हम विकार पर जीत प्राप्त करने के लिए सफल बन जाएंगे। तो ऐसे हमें रोज चार्ट चेक करना है, स्वराज्य अधिकारी बनना है। ठीक है, ओम शांति। ஆகையால நம்ம தினமும் சார்ட் செக் பண்ணோம். ராஜா ஆக விரும்புறோம். கை தூக்கிட்டீங்க, யாத்ரா ஸ்தலத்துல இருக்கீங்க, நீங்க சாட்சாத்கார மூர்த்தி ஆகணும். ஆகல பழைய சம்ஸ்காரங்கள், கடினமான சம்ஸ்காரங்கள் என்ன இருக்கோ, தேங்காயை உடைப்பது போல உங்க சம்ஸ்காரத்தை உடைச்சிடுங்க. அப்ப நீங்க அது உள்ள இருக்கக்கூடிய நல்ல சம்ஸ்காரம் எமர்ஜ் ஆகும். உங்க மூலமா பாபா வெளிப்படுவாரு, நீங்களும் ராஜா ஆக முடியும். ஓம் சாந்தி.